ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி குழம்பு தாங்க. இது ரொம்ப அருமையா இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்துல கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப அருமையா இருக்குங்க. இதுக்குன்னு நாம ஃப்ரெஷ்ஷா மசாலாலாம் அரைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சே நீங்க ஈஸியா பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. இவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த தக்காளி குழம்பு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் ஒரு 2 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு ஒரு 15 பல்லு நான் உரிச்சு வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமா, கொத்தமல்லி தழை கொஞ்சமாங்க. அவ்வளோதான் தேவைப்படுங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ பேன் வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் ஒரு 4 கரண்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி குழம்புக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டுங்க. அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சுங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நான் உரிச்சு வச்சதை அப்படியே அது சேர்த்துக்கிறேங்க. அது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இப்போ இது கூடவே வரமிளகாய் 2 கிள்ளி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பூண்டு நான் உரிச்சு வச்சது சேர்த்துக்கிறேங்க. இதுவும் கலந்து கொடுங்க. இப்போ பூண்டும் நல்லா வறுத்தாச்சுங்க. இது கூடவே கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இந்த பூண்டு, சீரகம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இப்போ இது கூடவே தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா சாஃப்டாக வரணுங்க. நல்லா கலந்து கொடுங்க. நல்லா தொக்கு மாதிரி வரணுங்க. அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருவாங்க. நல்லா சாஃப்டாக வரட்டும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க. நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதுவும் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே தண்ணி ஒரு 4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கணுங்க. இப்போ கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ தண்ணியை நல்லா 4 டம்ளர் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சு எண்ணெய் திரண்டி வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா கெட்டியாக வரணுங்க. இப்போ தக்காளி குழம்பு நல்லா திக்னஸ் வந்துருச்சுங்க. எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த அளவில் இருந்தால் நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தழைகளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க.
தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டா ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. இது கூட நீங்க சாதத்துல ஊத்தி கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லி இது கூட எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.